வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் உலகச் செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி உயிரிழப்பு. 30 வருடங்கள் 15 நீதிபதிகளை சந்தித்த அடிதடி வழக்கு. முடிவுக்கு வந்த முருகல். ஜிஹிம் நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளின் நிலை கவலைக்கிடம். போப் பிரான்சிஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. உக்ரைன் இதை செய்தால் உடனடி போர் நிறுத்தம் உறுதியளித்த ரஷ்ய அதிபர் புட்டின். 2026 விஜய்தான் முதலமைச்சர். தொடர்பென விரிவான செய்திகள். இன்றைய காலகட்டத்தில் ஆழ்துளை கிணறு கொஞ்சம் கொஞ்சமாக கிராமங்களில் மூடப்பட்டு வரும் நிலையில் அதற்குள் விழுந்து பலியாகும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் குறையவில்லை. அம்ரேலியில் உள்ள சுர்கபாரா கிராமத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாளியின் 1.5 வயது மகள் தோட்டத்தில் மறைந்திருந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அம்ரேலி மீட்பு குழுவினரும் 108 அவசர குழுவும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தன. 45 முதல் 50 அடி ஆழத்தில் சிறுமி சிக்கியிருக்கலாம் என தெரிய வந்தது. இதையடுத்து 108 அவசர குழு ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமிக்கு முதலில் ஆக்சிஜனை வழங்க தொடங்கியது. மீட்பு குழுவினர் கேமராக்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளை தொடங்கினர். இதையடுத்து நடைபெற்ற பல மணி நேர மீட்பு பணியின் பின்னர் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முன்னதாக இச்சம்பவம் குறித்து மீட்பு குழுவை சேர்ந்த ஒருவர் கூறியதாவது: ஆழ்துளை கிணற்றில் இருந்து சிறுமியை மீட்க மீட்பு குழுவினர் தீவிர முயற்சி செய்து வருகின்றனர். குழந்தையின் கைகள் மற்றும் கால்கள் கீழ்நோக்கி சிக்கியுள்ளது. சிறுமியின் முகம் மட்டுமே தெரிகின்றது என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா மாவட்டத்தில் ஒரு அடிதடி வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் 30 வருடங்களை சந்தித்து 15 நீதிபதிகளை கடந்து தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. குற்றவாளிகளுக்கு தலா வெறும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. 1994 ஆண்டு ஹமாஸின் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ராம்ரூ சர்மா என்பவரை 3 பேர் அடித்து துன்புறுத்தியுள்ளனர். குடிப்பழக்கம் கொண்டு அவர்கள் குடிப்பதற்கு பணம் கேட்டு தாக்கியுள்ளனர். இதனால் ராம்ரூஃப் சர்மா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடக்க விசாரணைக்கு பின் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். சாட்சிகள் ஆஜராகாத நிலையில் வழக்கு அப்படியே நிலுவையில் இருந்துள்ளது. இறுதியாக சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட பின் விசாரணை தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றவாளிகளுக்கு தலா 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால் 30 வருடத்தில் 15 நீதிபதிகள் மாறியுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இருவர் சம்பவம் நடைபெற்ற போது வாலிபர்களாக இருந்தவர்கள். தற்போது 50 வயதை தாண்டியுள்ளனர். ஒருவர் விசாரணையின் போது உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான நபருக்கு அப்போது 40 வயதாகும். தற்போது 70 வயதை தாண்டியுள்ளது. தன்னை தாக்கியவர்கள் ஏராளமான வழக்கில் தண்டனை பெற்றவர்கள். அவர்கள் தொழில்முறை குற்றவாளிகள். இந்த சிறிய தண்டனை அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்தார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மத்தியில் ஆட்சியை பிடித்த பாஜக தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அப்போது தோல்வி குறித்து பேசிய தமிழிசை மற்றும் அண்ணாமலை எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இதனால் இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. இதனிடையே விழா மேடைக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கண்டிக்கும் வகையில் பேசிய காணொலி பரவியது. தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான பிரச்சினையை தவிர்க்கவே அவர் கண்டித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் பரவி வரும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு நேரில் சென்று அண்ணாமலை நலம் விசாரித்தார். சிக்கிம் மாநிலத்தின் மாங்கன் மாவட்டத்தில் நேற்று இடைவிடாது பெய்த கனமழையால் மலைப்பாங்கான பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவுகளால் சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்ற மாங்கன் மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டன. அந்த மாவட்டத்தின் டிசோங்கு, ஜுங்தாங், லாச் சென் மற்றும்
லாச்சுங் ஆகிய நகரங்கள் தற்போது நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன. அங்கு 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததில் ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் பல இடங்களில் மின்கம்பங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மாங்கன் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இந்த நிலையில் சிக்கிமில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி 9 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்கு 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கி அவதிப்பட்டு வருகின்றனர் என அம்மாநில முதன்மை செயலாளர் தெரிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் குவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. G7 கூட்டமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலியில் 2 தினங்களாக நடைபெறுகிறது. மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி வந்துள்ள அமெரிக்க, பிரான்ஸ், ஜப்பான், கனடா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை அந்நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலனி வரவேற்றார். இதில் பங்கேற்க இந்திய பிரதமர் மோடிக்கும் இத்தாலி பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். அதை ஏற்று இத்தாலி சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. G7 உச்சி மாநாட்டினிடையே பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர், பிரிட்டன் பிரதமர் மற்றும் உக்ரைன் அதிபர் உள்ளிட்ட உலக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மாநாட்டின் இடையே வாடிகன் தலைவரான போப் பிரான்சிஸை சந்தித்த பிரதமர் மோடி அவரை கட்டி அணைத்து உரையாடினார். இந்த மாநாட்டில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து போப் பிரான்சிஸ் உரையாற்றவுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 2 வருடங்களுக்கு மேலாகிறது. இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை. ரஷ்யாவிற்கு எதிராக உலக நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி முயற்சித்து வருகிறார். அமைதியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இதற்காக G7 மாநாடு நடைபெறும் இத்தாலிக்கு சென்று தலைவர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் உக்ரைன் 2 விடயங்களை செய்தால் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதியளித்தார். ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அதிபர் புட்டின் கூறுகையில், ரஷ்யா தன்னுடன் 2022ஆம் ஆண்டு இணைத்துக் கொண்டு 4 பிராந்தியங்களில் இருந்து துருப்புக்களை திரும்பப் பெற தொடங்கினால் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான திட்டத்தை கைவிட முடிவு செய்தால் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட தயார். நாங்கள் அதை உடனடியாக செய்வோம் என தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் ஒன்று கூடி உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கான திட்டத்தை வகுக்க உள்ளனர். அமெரிக்கா, உக்ரைனிடையே 10 வருட பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் இருந்து போர் நிறுத்தம் குறித்து பரிந்துரை வந்துள்ளது. இதை உக்ரைன் ஏற்குமா என்பது சந்தேகம்தான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக செய்து வந்த மக்கள் சேவைக்கான பலன் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக கிடைக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஈரோடு மாவட்ட அலுவலகத்தின் திறப்பு விழா கருங்கல்பாளையம் அருகில் நேற்று நடைபெற்றது. அக்கட்சியின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலுவலகத்தை நாடாவட்டி திறந்து வைத்தார். இத்துடன் உதயன் வலையொலியின் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.